வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணுறது இல்லைனா பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதை வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நேவிகேட்டர் பார்த்துருப்போம். நேவிகேட்டர்னா ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் எப்படி போகிறதுன்னு பார்த்துருப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து நேவிகேட்டர் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி கோடு வந்து நம்ம எழுதியிருப்போம். இப்போ அந்த இது வழியில நம்ம எப்படி வந்து டேட்டாவை பாஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து யூசர் நேம் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். யூசர் நேம் பாஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்கு யூசர் நேம் கண்ட்ரோலர் பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் யூசர் நேம் கண்ட்ரோலர் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்றில் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் ஆல்ரெடி வந்து மேலே நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுப்போம். ஆல்ரெடி இது வந்து நம்ம படித்தது தான். அந்த ஃபார்ம் கீ இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து நம்ம நேம்னு வந்து ஒன்று செட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த நேமை தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி பாஸ் பண்ணுறதுனா நம்ம வந்து நேவிகேட்டர் டாட் புஷ்ன்னு வந்து எலவேட்டட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு ஒரு இடத்துல ரைட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ரைட் பண்ண இடத்துல நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து அதை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ லாகின் பேஜுக்கு பாஸ் பண்ணுறோன்னா அதோட ப்ராக்கெட் உள்ள யூசர் நேம் கண்ட்ரோலரை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி டாட் ஹெச்னு கொடுத்து அந்த நேமுக்கு வந்து அசைன் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு அசைன் பண்ணோன்னா அது வந்து எரர் தான் ஷோ ஆகும். ஏன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து அதை இனிஷியலைஸ் பண்ணாமல் இருப்போம். அதனால் வந்து அது எரர் ஷோ ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்னா இப்போ இது வந்து என்னோட லாகின் பேஜ். இதில் வந்து நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வந்து ஃபைனல் ஸ்ட்ரிங் நேம்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதை வந்து அந்த லாகின் பேஜுக்குள்ளே ரெக்வயர்ட் திஸ் டாட் நேம்னு கொடுத்து அதை வந்து நம்ம அந்த விட்ஜெட்டில் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். விட்ஜெட்டில் எப்படி ஷோ பண்ணியிருக்கோம்னா அந்த வாங்கின பேராமீட்டரை வந்து இனிஷியலைஸ் பண்ண பேராமீட்டர் நேம்னு கொடுத்துருந்தோமோ அந்த நேம் வந்து இதில் வந்து நம்ம ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதையே மறுபடியும் வேணும்னா நேம்னு கொடுத்து அந்த நேமை மறுபடியும் வேறு ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த நேம் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கோட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் எல்லோரும் கோட் நம்மளே பண்ணி பார்த்தா தான் எல்லாத்துக்கும் புரியும். தேங்க்யூ.